அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் இந்துமதி உதயகுமார். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க கதை மலரே உன்னை நேசித்தேன். இந்த கதையோட ஃபர்ஸ்ட் பார்ட்டோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க. அதோட மற்ற பாகங்களை பிளேலிஸ்ட்லையும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். திவாகர் ஊருக்கு போனதும் லக்ஷ்மியும் அவர் தம்பியும் தம்பி மனைவி எல்லாரும் சேர்ந்து ஒரு அறையில கூடி கூடி பேசிட்டு இருந்தாங்க. திவாகர் வர்றதுக்குள்ள இவளை வீட்டை விட்டு அனுப்பி ஆகணும். ஆனா ஒண்ணு, இவகிட்ட கோபமாவோ இல்ல திட்டியோ பேசி எல்லாம் அனுப்ப முடியாது. நயமா பேசிதான் அனுப்பணும். அக்கா, அந்த வேலைய நீ தான் பாத்துக்கணும். சரி சரிடா, அதை நான் எப்படியாவது செஞ்சிடுறேன், லக்ஷ்மியும் சொன்னா. அடுத்த நாள் காலையில நிரூபா கிட்ட லக்ஷ்மியே போய், இங்க பாரு நிரூபா, என் தம்பி பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க என் பையனுக்கு முழு சம்மதம் தான். ஆனா நீ இந்த வீட்லயே இருக்கிறதால தான் அவன் கல்யாணத்துக்கு தயங்குறான். அதனால இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போயிடு. உன்னால எங்க எல்லாருக்கும் எவ்வளோ பிரச்சனை பாரு. ஏன் இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு எங்க எல்லாரோட நிம்மதியும் கெடுத்துக்கிட்டு இருக்க? அப்படி நீயும் கூட இங்க சந்தோஷமா இல்லையே. உங்களுக்குள்ள என்ன பிரச்சனையோ இப்போதைக்கு அது முடிஞ்சு போச்சுன்னு நான் நினைக்கிறேன். அதனால அவனாவது சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இந்த வீட்ல இருந்து நீ வெளியில போற வழியை பாரு. அவன் வர்றதுக்குள்ள தயவு செய்து இந்த ஒரு விஷயத்த மட்டும் ஒரு உதவியா நினைச்சு உன்கிட்ட கேட்குற சொல்லிட்டு அவன் முகத்தை பார்த்தாங்க. அவளுக்கு இந்த உலகத்துல வாழவே பிடிக்கல. எல்லாமே வெறுத்து போச்சு. இனி யாருக்காக வாழணும்? பெத்த அப்பனே பணத்தை வாங்கிக்கிட்டு உனக்கும் என் வீட்டுக்கும் சம்மந்தம் இல்லடின்னு வெளியே துரத்தி விட்டுட்டாரு. அப்படி இருக்கும்பொழுது இந்த வீட்டில தான் எனக்கு என்ன உரிமை இருக்கு? நான் எப்படி இந்த வீட்டில தான் இருக்க முடியும்? அவங்க சொல்றது போல அவன் என்ன எனக்கு தாலி கட்டி கல்யாணமா பண்ணி வச்சிருக்கான்? நிரூபா யோசிச்சுக்கிட்டு இருந்தா. லக்ஷ்மி திரும்பவும் சொன்னா, இந்த மாதிரி ஒரு பெண்ணை கல்யாணம் ஆகாம கொண்டு வந்து வீட்டில் வச்சிருக்கான்னு தெரிஞ்சா என் சொந்த பந்தத்துக்கிட்ட எல்லாம் நான் எப்படி தலை காட்ட முடியும்? அவனுக்கு தான் யார் பெண்ணு கொடுப்பாங்க? நீ ஏன் சொல்லு. உன்ன மாதிரி ஒரு நடத்த கேட்டவளை எந்த அம்மா தான் தன் பையனுக்கு கட்டி கொடுக்க ஒத்துக்குவா? உன்னால என் வீட்டில் இருந்த நிம்மதியே போயிடுச்சு. தயவு செய்து இந்த வீட்டில இருந்து நீ வெளியில போயேன். அவன்கிட்ட சொல்லி ஒன்னு அனுப்ப சொன்னா அவன் என்ன வீட்டை விட்டு வெளியில போக சொல்றான். நீயே சொல்லு, இந்த வயசுல நான் எங்க வெளியில போக முடியும்? பெத்த புள்ளைய விட்டுட்டு நான் போய் வேற இடத்துல இருக்கணுமா? இதெல்லாம் எங்கேயாவது நடக்குமா? லக்ஷ்மி என்னென்னவோ பேசிக்கிட்டே போனா. நிரூபாக்கு என்ன செய்யறதுனே தெரியல. யாருக்குமே பிடிக்காம அப்படி ஒரு இடத்துல இருந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு யோசிச்சவ, சரிம்மா நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் அப்படின்னு லக்ஷ்மி கிட்ட சொன்னான். ஒரு பெண் தன் வீட்டை விட்டு வெளியில வந்தா அவளுக்கு எப்படிப்பட்ட மரியாதை கிடைக்கும்னு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டா. எங்க போறது? என்னால அம்மாக்கும் பையனுக்கும் நடுவுல பிரச்சனை வேண்டாம். அவகிட்ட சம்மதம் கேட்குறேன். நான் அவகிட்ட சம்மதம் கேட்குறேன். அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாலோ இந்த வீட்டை விட்டு வெளியில போயிட்டாலோ நீங்க சொல்ற மாதிரி வேற பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கானாமே. அதுவும் இல்லாம ஏன் ஒருத்திக்காக அவங்க எல்லா சொந்த பந்தத்தையும் ஒதுக்க முடியுமா? இந்த வீட்டை விட்டு போகலைன்னா உயிரை விட்டுடும்னு வேற சொல்றாங்களே. இப்படி ஒரு சூழல்ல இந்த வீட்டுல இருந்துதான் ஆகணுமா? தலைய பிடிச்சிட்டு உட்காந்துட்டா. லக்ஷ்மி அப்பவும் விடல. நான் நிஜமாதான் சொல்றேன் நிரூபா, இவ்வளோ அவமானத்தை தாங்கிக்கிட்டு நான் உயிரோட இருக்கவே மாட்டேன். நிச்சயமா நான் செத்து போயிடுவேன். அதுக்கப்புறம் நீயும் அவனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்ல சந்தோஷமா இருங்க. நான் செத்த பின்னாடி தயவு செய்து அதே சொத்துக்காக என் பிள்ளையும் கொன்னுடாத. உன்கிட்ட மடிப்பிச்சை கேட்குறேன். தயவு செய்து என் மகனையும் நாங்க இழந்த எங்களோட நிம்மதியான வாழ்க்கையும் திருப்பி கூட. கண்ணீர் விட்டு அழுதாரு. அவளுக்கு அந்த நேரத்துல சிரிப்பு தான் வந்தது. அவன் என்னமோ இவனை கல்யாணம் செஞ்சுக்க போற மாதிரியும் அவனை யார்கிட்டயும் அனுப்ப மாட்டேன்னு கட்டி போட்டு வச்சிருக்க மாதிரியெல்லாம் இந்த அம்மா பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் என்ன நான் சொல்றது அப்படியே தட்டாம கேட்கறவனா என்ன? அவனை என் மனசு எவ்வளவு வெறுக்குதுன்னு தெரியாம இவங்க பாட்டு இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காங்களே. இவளுக்கு தங்கறதுக்கு ஒரு இடம் கிடைச்சிருந்தா என்னைக்கோ இங்க இருந்து போயிருப்பா. இந்த உண்மையெல்லாம் யார்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்க முடியும்? இன்னைக்கே இந்த நிமிஷம் இந்த வீட்டை விட்டு போயிடணும்னு தான் தோணுது. ஆனா வெளியில போனா எங்க போறது எங்க தங்கறதுன்னு தெரியாம தான் அவ கூண்டுக்குள்ள அடைப்பட்ட புழுவாட்டும் துடிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா இனிமேலும் இங்க இருக்க முடியாது. இப்படியே யோசிச்சுக்கிட்டு இருந்தா வேற வழியும் கிடைக்காது. முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில கிளம்பி ஆகணும். ஏன்னா அவன் 2 நாள்ல திரும்பி வந்துருவேன்னு சொல்லியிருக்கான். நேரமும் கிடையாது. இதோ இன்னைக்கே ஒரு நாள் ஓடி போயிடுச்சு. நாளைக்கு சாயந்தரம் வந்தாலும் வந்துருவான். வந்துட்டா எதுவுமே செய்ய முடியாது. என்னால அவனுக்கும் எதுக்கு தயக்கம்? நான் போயிட்டா யாருக்கும் பிரச்சனை இல்லாம அவனும் கல்யாணம் பண்ணிக்குவான்ல. நான் என்னம்மா செய்யட்டும்? அவன் இங்க இருக்கிறான்னு அவன் அடிக்கடி புலம்புறதா அவங்க அம்மா தான் வாய் விட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே. உன் குழந்தைனா மனசார ஏத்துக்க மாட்டேன். உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னு சொல்லு.
என் மகனுக்கு தெரியாம நான் எப்படியாவது உனக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். நீ தயவு செய்து இந்த வீட்ல இருந்து யார் கண்ணுக்கும் படாத தூரத்துக்கு போயிட. ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் மட்டும் எழுதி வச்சுட்டு போ. இல்லைன்னா அவன் நான் சொல்றத நம்ப மாட்டான். நான் தான் உன்னை வீட்டை விட்டு துரத்திட்ட மாதிரி என்கிட்ட வந்து சண்டை போடுவான். லெட்டரா? நான் என்ன எழுதணுமா? அதை பத்தி எல்லாம் நீ கவலைப்பட வேண்டாம். தோ உனக்கு அந்த கஷ்டம் கூட இல்லாம நாங்களே எழுதிட்டோம். நீ கையெழுத்து மட்டும் போட்டு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்துல கையெழுத்தும் வாங்கிக்கிட்டாங்க. நிரூபா அப்படி அசந்து போய் லக்ஷ்மிய பார்த்தா. கிராமத்துல இருந்து வந்த பொம்பளை என்னெல்லாம் யோசிச்சு வச்சிருக்காங்க, எவ்வளோலாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. நாளைக்கு தன்னை எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு எவ்வளோ முன்னெச்சரிக்கையா இவ்வளோ ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. படிச்சு கூட பார்க்காம கையெழுத்து போட்டு கொடுத்தா. படிச்சு என்ன ஆக போகுது? எனக்கும் இங்க இருக்க விருப்பம் இல்லை. என்ன எழுதியிருந்தா என்ன? ஆனா நான் இப்படி ஒரு நிலைமையில இருக்குன்னு தெரிஞ்சும் என்னை வீட்டை விட்டு போக சொல்றாங்களே. இப்ப நான் என்ன பண்றது? போற வழியில எதனா ஆயிடுச்சுன்னா நான் என்ன செய்ய முடியும்? அவன் மனசு கலங்கி போச்சு. அங்க இருந்து எந்த பொருளும் எடுத்துக்காம கை செலவுக்கு மட்டும் கொஞ்சம் பணத்தை வாங்கிக்கிட்டு வீட்டுல இருந்து கிளம்பினான். வெளியே வந்ததும் அந்த இருட்டு அவளை பயமுறுத்த ஆரம்பிச்சுது. என் வாழ்க்கையே இதை விட இருட்டா இருக்கு, இது என்ன பெரிய இருட்டா? வெளிச்சமே இல்லாத இருட்டை நோக்கிதான் என் வாழ்க்கை பயணிக்குது. என்னை படைக்கும் பொழுது கடவுள் கூட இருட்டில் தான் இருந்திருப்பாரோ என்னவோ. அதான் என் மொத்த வாழ்க்கைக்கும் வெளிச்சோன்ற இடமே இல்லாம போயிடுச்சு. கால் போன போக்குல அப்படியே நடந்துகிட்டு இருந்தா. வழியில ஒரு ஆட்டோ வரவே அதுல ஏறி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும்னு சொன்னா. எந்த ட்ரெயின் இருக்கோ அதுல ஏறி போயிடுவோன்றது அவளோட எண்ணம். யார் கண்ணிலையும் படாம வேற ஏதாவது ஒரு ஊருக்கு போய் வாழறமோ இல்லையோ, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் உயிரை விட்டுடணும். ஏதேதோ யோசனையில போனவ நேரா அங்க போய் ஒரு மும்பை ட்ரெயின்ல ஏறினா. மும்பைக்கு போகிறதுக்கு முன்னாடியே வழியிலேயே ஒரு இடத்துல இறங்கினா. அது ஒரு கிராமம் மாதிரி இருந்தது. அவ தன் வாழ்க்கையை முடிச்சுக்குவோன்னு ஏதோ ஒரு பாதையில போய்கிட்டு இருந்தா. அவன் நடக்க நடக்க மூச்சு வாங்க ஆரம்பிச்சுது. ஒரு மரத்தடி நிழல்ல போய் நின்னா. சுத்திலும் தோட்டம், பெரிய கிணறு பக்கத்துல தெரிஞ்சுது. ஒரு பெண் வேக வேகமா கிணத்தை நோக்கி ஓடினா. இவ அவளை பார்த்ததும் அவ ஏதோ தப்பான முடிவு எடுத்துதான் கிணத்தை நோக்கி ஓடுறான்னு தெரிஞ்சு அவ பின்னாடியே இவளும் ஓடினா. தான் எதுக்காக வந்திருக்கோன்ற அந்த காரணத்தை கூட மறந்து அவ பின்னாடியே ஓடினா. அவ வேக வேகமா போய் கிணத்துக்குள்ள எகிரி குதிக்க போனா. இவ அவ கையை பிடிச்சு இழுத்து அவ கண்ணத்திலே ஒரு அற விட்டா. அந்த கண்ணத்தை பிடிச்சுக்கிட்டே இவளை திகைச்சு போய் பார்க்கும் பொழுதே அவ கையை பிடிச்சிட்டு தர தரன்னு இழுத்துட்டு வந்து பக்கத்துல இருந்த ஒரு மேடை மேல உட்கார வச்சா. அந்த பெண் முகத்தை மூடிக்கிட்டு ஓன்னு அழுதா. அவ அழுது முடிக்கட்டும்னு சொல்லி அவ பக்கத்துலேயே இவளும் உட்காந்துக்கிட்டா. நிரூபாக்கு என்ன செய்யறதுனே தெரியல. தான் என்ன முடிவு எடுத்து இங்க வந்தா இப்போ என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? அப்போ தன்னுடைய நிலை என்ன ஆகிறது? இவ இங்க இருந்து கிளம்பி போன பிறகு நம்ம வேணா அந்த கிணத்துல போய் குதிச்சிடலாமா? அப்ப இவளை தடுக்கிறதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா. அந்த பெண் இன்னுமே அழுதுகிட்டு இருந்தா. யார் இவ? இவ்வளோ சின்ன வயசுல இவளுக்கு அப்படி என்ன ஒரு பிரச்சனை வந்துட போகுது? எல்லாம் காதலா தான் இருக்கணும். இல்லைன்னா எவனாவது ஏமாட்டி கை கழுவி விட்டுருப்பான். இல்லாட்டி போனா இவ்வளோ சின்ன வயசுல இவளுக்கு சாகிற அளவுக்கு என்ன பிரச்சனை இருக்கும்? அவளை பார்த்து யோசிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே சர்ன்னு ஒரு கார் வந்து நின்னுது. அதுல இருந்த ஒரு நடுத்தர வயசு மனுஷரும் ஒரு இளைஞரும் வேக வேகமா ஓடி வந்தாங்க. அந்த மனுஷன், என் கண்ணே, ஏமா இந்த முடிவு உனக்கு? அப்பா நான் இருக்கும் பொழுது இந்த மாதிரி எல்லாம் நீ செய்யலாமா? அவளை கட்டி பிடிச்சிட்டு அழுதாரு. அந்த இளைஞனும் அவளோட அண்ணன் மாதிரி இருந்தான். அவனும் அவ பக்கத்துல வந்து அவ தலைய தடவி கொடுத்தான். அவளோட அழுக எப்படியோ ஒரு வழியா நிக்க, அப்பதான் 3 பேருமே அவங்களுடைய சூழல் என்னன்றதையும் பக்கத்துல ஒருத்தி நிக்கிறதையும் பார்த்தாங்க. அதுவும் அவ நிறமாச கர்ப்பிணியா இருக்கத பார்த்ததும் அவங்க அதிசயிச்சு போனாங்க. மகள்கிட்ட கேட்டாரு, ஏம்மா ஷோபா, இந்த பெண் யாருன்னு உனக்கு தெரியுமா? உனக்கு தெரிஞ்சவளா அப்படின்னு கேட்க, இல்லப்பா, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. நான் கிணத்துல குதிக்க போகும்பொழுது அவங்க தான் ஓடி வந்து என்னை தடுத்தாங்க அப்படின்னா. உடனே அங்க அந்த தோட்டத்துல வேலை செய்யற ஒருத்தரும் சொன்னாரு, ஆமாங்க, இந்த பெண் இந்த நிலைமையிலும் வேக வேகமா ஓடி வந்து உங்க பெண்ணை தடுத்து நிறுத்தினாங்க. அவங்க ஓடி வரதை பார்த்த பிறகுதான் உங்க பெண்ணை நான் கவனிச்சேன். வயிற்று பிள்ளைக்காரி எதுக்கு இப்படி வேக வேகமா ஓடுதுன்னு நானும் அது பின்னாடி ஓடி வந்து பார்க்கும் பொழுதுதான் இங்க என்ன நடந்ததுன்னு எனக்கும் தெரிஞ்சதுங்க. உங்க பெண் அப்படியும் நான் வரமாட்டேன்னு அடம் பிடிக்கும் பொழுது ஓங்கி ஒரு அறை விட்டு அவங்கள இங்க இழுத்துட்டு வந்து நிக்க வச்சாங்க. வேலைக்கார சொன்னதையெல்லாம் கேட்டதும் அவர் நிரூபா பார்த்து கையெடுத்து கும்பிட்டாரு. என் பெண்ணை தெய்வ மாதிரி வந்து காப்பாத்திருக்கம்மா. நான் கும்பிடுற அந்த காளி தேவி தான் உன் உருவத்துல வந்திருக்கா. நீ வயசுல சின்னவளா இருக்க, இல்லைன்னா
உன் காலில் விழுந்து நான் நன்றி சொல்லியிருப்பேன் அப்படின்னு அவர் கையெடுத்து கும்பிட்டதும் அவ பதறி போய், ஐயோ அப்பா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு கத்திட்டா. என்ன காரியம் செய்றீங்க? உங்க பெண் மாதிரி தான் நானும், நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசலாமா? அவர் கையை பிடிச்சிட்டு கண் கலங்கினா. அவர் உடம்பு சிலிர்த்து போச்சு. அப்பாவா? நீ இந்த ஊராமா? இல்லைங்க, நினைச்சேன். உன் தமிழை பார்த்த பின்னாடியே நீ நிச்சயமா இந்த ஊரா இருக்க முடியான்னு தெரியுது. அப்போ எங்க இருந்து வந்திருக்க? இங்க யாரும் உனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களா? உன் கூட யாரும் வந்திருக்காங்களாமா? அவரு இப்படியெல்லாம் கேள்வி கேட்பாருன்னு அவ கொஞ்சமும் எதிர்பார்க்கல. என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே, என்னம்மா இவ்வளோ தயக்கம்? என்ன பிரச்சனை உனக்கு? இந்த மாதிரி ஒரு நிலைமையில நீ தனியாவா வந்த? இல்ல, சொந்தக்காரங்க கூட தான் வந்தேன். தட்டு தடுமாறி ஒரு பதில் சொன்னா. அவ கொஞ்சம் திருன்னு முழிக்கிறதையும் அவ பேச்சில் இருக்கிற அந்த தடுமாற்றத்தையும் உணர்ந்தவரா அவளை கொஞ்ச நேரம் யோசனையா பார்த்தாரு. அவ பார்வையை வேற பக்கம் திருப்பிக்கிட்டா. தோட்டக்காரர்கிட்ட மெல்ல யாருக்கும் தெரியாத மாதிரி, இந்த பெண் இந்த ஊரா இல்ல பக்கத்து ஊரா, உனக்கு எதுவும் தெரியுமா அப்படின்னு கேட்க, இல்லைங்க ஐயா, இந்த பெண் நிச்சயமா இந்த ஊரும் இல்ல பக்கத்து ஊராவும் இருக்காது. எனக்கு என்னமோ புதுசாதான் தெரியுது ஹிந்தியில சொன்னா. ஷர்மாவுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்தது. அவளோட நிலையும் பதில்ல இருக்கிற தடுமாற்றமும், எதுக்காக இப்படி ஒரு நிலைமையில இங்க வந்திருக்கா அப்படின்னு யோசிச்சவரு அவகிட்ட எதையும் வெளிக்காட்டாம, சரி வாமா, உன்னை உன் வீட்டில் கொண்டு போய் விட்டுடுறேன் அப்படின்னு சொன்னாரு. என் வீட்டுக்கா? வேண்டாங்க, நானே போய்க்கிறேன். அவ திரும்பவும் அதே பதற்றத்தோட பதில் சொல்ல, பரவாயில்ல வாமா, இந்த நிலைமையில உன்னை விட்டு போக எனக்கு மனசு இல்லை. என் பெண்ணை காப்பாத்தின உனக்கு இந்த உதவி கூட பண்ணலைன்னா நான் மனுஷனே கிடையாது பிடிவாதமா சொன்னாரு. அவளால ஒரு பதிலும் சொல்ல முடியல. நீ எதுக்காக இங்க வந்திருக்க? தப்பான முடிவோட தானே நீயும் இங்க வந்த. ஆனா என் பெண்ணை அனுப்பி உன்னை காப்பாத்திருக்காரு, உன்னை அனுப்பி என் பெண்ணை காப்பாத்திருக்காரு அந்த கடவுள். இதுல இருந்து என்ன தெரியுது? நீங்க 2 பேருமே வாழ பிறந்தவங்கன்னு. எதுக்காக உயிரை விடுறேன்னு நினைக்கிறீங்க? இந்த உலகத்துல சாதிக்க நிறைய விஷயங்கள் இருக்கு. அவர் அப்படி பேசினதும் இப்படி ஒரு இவ்வளோ சரியா கணிச்சாருன்னு அவ அதிர்ந்து போய் நின்னா. இல்லைங்க, நான் வரல, நீங்க கிளம்புங்க. நீ எதுக்கு வரமாட்டேன்னு சொல்றேன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்ப நாங்க கிளம்பினதும் திரும்ப நீ வந்த வேலைக்காக தானே போவ. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியலமா, நீயே தற்கொலை பண்ணிக்க தான் வந்த. அப்படி இருக்கும் பொழுது உன் நிலைமைய மறந்து எதுக்கு நீ ஏன் பெண்ணை காப்பாத்தின? நீ எடுத்த முடிவு தானே அவளும் எடுத்தா. அதுக்கப்புறம் என்ன, அவளை சாகட்டும்னு விட்டுட வேண்டியதானே? எதுக்காக காப்பாத்தின? நிருபா என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம அவர் முகத்தை பார்த்தா. மனிதாபிமானம் தானே. ஒரு மனுஷன் தான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அடுத்தவங்க கஷ்டப்படுறத பார்க்க எந்த ஒரு நல்ல மனசும் விரும்பாது. தன் கண்ணு முன்னாடி ஒரு உயிர் போகுதுன்னு நினைக்கும் பொழுது அது எப்படி அமைதியா இருக்கும்? இவ்வளோ பிரச்சனையில இருக்கும் பொழுதும் உனக்கே இவ்வளோ மனிதாபிமானம் இருக்கும் பொழுது என் பெண்ணோட உயிரை காப்பாத்தினா உன் மேல கருணை காட்டக்கூடாதா? உன்னை இப்படியே விட்டுட்டு போகணும்னு நீ நினைக்கிறியா? அப்படி போனா நான்லாம் மனுஷனே இல்லை. தான் இறந்தாலும் பரவாயில்ல, அடுத்த உயிர் போகக்கூடாதுன்னு நினைக்கிற அந்த எண்ணமே உன்னை வாழ வைக்குமா? எனக்கு நல்லா தெரியும், நீ தனியாக தானே வந்திருக்க. இனியும் போய் சொல்லாதே. அதனால நீ எதுவும் பேசாம என் கூட அமைதியா கிளம்பி வா. நீ எது பேசணும்னு நினைச்சாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம், அங்க போய் முடிவு எடுத்துக்கலாம். இப்போ உணர்ச்சி வேகத்துல எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அது சரியா வராது. ஷர்மா சொல்லிட்டு அவளை பார்க்க அவ பதில் எதுவும் சொல்லாம அமைதியா தலையை குனிஞ்சிட்டு நின்றுட்டு இருந்தா. உன் அப்பா மாதிரி என்ன நினைச்சுக்கோ, நீ பயப்படவே வேண்டாம். எங்க கூட வந்தா ஏதாவது பிரச்சனை ஆகிடுமோன்னெலாம் நீ பயப்பட வேண்டாம். உனக்கு நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், என்னை முழுசா நம்பலாம். என் கூட வாமா அப்படின்னு அவர் திரும்பவும் கூப்பிட, அப்பான்னு மட்டும் சொல்லாதீங்க, அப்பான்னு மட்டும் சொல்லாதீங்கன்னு கதறி அழுதுட்டா. இதை கொஞ்சமா எதிர்பார்க்காதவர் திகச்சு போனாரு. சரி சரி, நான் சொல்லல, என் மக ஈடு இருக்கியேன்னு தான் உன்னை அப்படி சொன்னேன். சரி பரவாயில்ல, நீ என் வயசுக்கு மரியாதை கொடுத்து என் கூட வா, உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நாங்க பாத்துக்கிறோம். அவர் சொல்ல, இவங்க எப்படியும் தன்னை விட போறதில்ல. இவங்கள தவிர்த்துட்டு இந்த ஊர்ல தற்கொலை பண்ணிக்கவும் முடியாது. வேற எங்கேயாவது போய் யார்கிட்டயாவது மாட்டிக்கிட்டு இல்ல வேற ஏதாவது ஆகிறதுக்கு பதிலா இவங்க கூடயே போய் கொஞ்ச நாள் இருந்துதான் பார்ப்போமேன்னு அவளும் இப்பொழுதைக்கு அந்த தற்கொலை எண்ணத்தை கை விட்டுட்டு அவங்க கூட கிளம்பி போனா. அவங்களுடைய கார் அங்கிருந்து நேரா மும்பைக்கு போச்சு. மும்பைல ஒரு பெரிய மாளிகை முன்னாடி போய் கார் நிக்க அவ அதிசயமா நிமிர்ந்து பார்த்தா. உள்ள இருந்த ஒரு பெண் வேகமா ஓடி வந்து தன் மகளை கட்டிக்கிட்டு அழுதா. ஷர்மா பக்கத்துல நின்ன நிரூபாவை காட்டி, சீமா, உனக்கு இன்னொரு மகளையும் கூட்டிட்டு வந்திருக்கேன். நீதான் இவளையும் பத்திரமா பாத்துக்கணும்.
உன் பெண்ணை இன்னைக்கு நீ முழுசா பாக்குறதுக்கு காரணமே இந்த பெண் தான் ஷர்மா சொல்ல. அப்பதான் அவளை நிமிர்ந்து பார்த்தா சீமா. அவ நிறை மாத கர்ப்பிணின்னு தெரிஞ்சதும் அவ கையை பிடிச்சி பொறுமையா உள்ள கூட்டிட்டு போய் ஒரு அறையில உட்கார வச்சா. சூடா பால் ஆத்தி கொண்டு வந்து கொடுத்தா. அவளுக்கும் இருக்கிற பசியில வேண்டான்னு சொல்லாம வாங்கி குடிச்சா. கொஞ்ச நேரம் படுத்து ஓய்வு எடுமா, நான் அப்புறம் வந்து உன்னை பாக்குறேன்னு சொல்லி சீமா வெளியே வந்து தன் கணவனோட முகத்தை பார்த்தா. அவன் நடந்த எல்லாத்தையும் சொன்னாரு. அந்த அம்மா நன்றி பெருக்கோட படுத்திருந்த அவளை பார்த்து கையெடுத்து கும்பிட்டா. சீமா, இனி நீ தான் அவளை பத்திரமா பார்த்துக்கணும். அதோட ஏன், என்ன விஷயம், எதுக்காக இப்படி நீ வந்திருக்க, எதுக்காக இப்படி முடிவு எடுத்தன்லாம் அவகிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காத அப்படின்னு சீமா கிட்ட எச்சரிக்கையோட சொன்னாரு. சரிங்க, நான் எதுவும் கேட்க மாட்டேன் சீமா சொல்லிட்டு தன் மகளை அவளோட அறைக்கு கூட்டிட்டு போனா. ராத்திரி எல்லாரும் சாப்பிட்டுட்டு தோட்டத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. நிரூபா, கேட்டியாமா உன் தங்க செஞ்ச வேலைய? ஏன் இப்படி பண்ணினேன்னு கேட்டியா நீ? ஷர்மா தான் ஆரம்பிச்சாரு. நிரூபா பார்வையை உயர்த்தி ஷோபாவோட முகத்தை பார்த்தா. தான் எப்படி இந்த கேள்வியை கேட்க முடியும், அதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சா. அப்புறம் ஷோபாவே சொன்னா, அக்கா, நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு போட்டி வச்சுக்கிட்டோம். +2ல் நான் தான் ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் வருவேன்னு 4 பேரும் பந்தயம் கட்டணும். எல்லாரும் நீ தாண்டி வருவேன்னு என்கிட்ட சொன்னாங்க. நானும் அந்த நம்பிக்கையில நல்லா படித்தேன். எனக்கு அந்த நேரம் பார்த்து அம்மா போட்டுடுச்சு. என்னால் சரியாக படிக்க முடியல. இருந்தாலும் நல்லா பரீட்சை எழுதி நிறைய மார்க் தான் வாங்கினேன். அந்த முதல்ல வந்த அந்த பெண்ணை விட நான் 3 மார்க் தான் கம்மி. ஆனால் அந்த பெண் என்னமோ பெரிய கோட்டையை பிடிச்சிட்ட மாதிரி என்னை நிற்க வச்சு அவ்வளோ பேர் முன்னாடி கேலியும் கிண்டலும் பண்ணி என்னை அவமானப்படுத்திட்டா. என் மேலே நம்பிக்கை வச்சிருந்த அவ்வளோ பேரும் என்னை ஏளனமாக பார்த்து சிரிச்சாங்க. என்னால் அதை தாங்கிக்க முடியல. அதனால தான் இனிமேல் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு நினச்சி சாகிறதுக்கு முடிவு எடுத்துட்டேன். யாருக்கும் தெரியாமல் வீட்டை விட்டு வெளியில் வந்து நான் சாகலான்னு வரும்பொழுது தான் அந்த நேரம் பார்த்து நீங்கள் வந்து என்னை காப்பாற்றிட்டீங்க ஷோபா சொன்னா. நிரூபா அதை கேட்டு அதிர்ந்து போயிட்டா. ஏம்மா, இதுக்காக கூட யாராவது தற்கொலை பண்ணிக்குவாங்களா? படிப்பில் போட்டி போட்டு எல்லாரும் அதிக மார்க் வாங்கணும்னு நினைக்கிறது சகஜம்தான். ஆனால் போட்டி என்றைக்குமே வெறியா மாறக்கூடாது. அது நல்ல விஷயமும் இல்லை. படிப்பு நம்ம வாழ்க்கைக்கு தேவைதான். அதுக்காக படிப்பே வாழ்க்கையாயிடாது. நல்ல அறிவை வளர்க்குறதுக்கும் தெளிவாக சிந்திச்சு முடிவெடுக்கிறதுக்கும் நல்லது கெட்ட பிரித்து பார்க்கறதுக்கும் தான் படிப்பு தேவை. ஆனால் அப்பேற்பட்ட படிப்பை வச்சு நீ இப்படி முட்டாள்தனமாக முடிவெடுத்திருக்கியே. ஃப்ரெண்ட்ஸுங்கன்னா அதில் 4 பேர் நல்லவங்களும் இருப்பாங்க, 4 கெட்டவங்களும் இருப்பாங்க. நம்ம கூட நல்லவங்க மாதிரி பழகினாலும் மனசில் பொறாமையும் கெட்ட எண்ணங்களும் சில பேருக்கு இருக்கத்தான் செய்யும். அந்த சில பேர் பொறாமையில் அப்படி ஒன்றை சீண்டி தான் பார்ப்பாங்க. அவங்க பேச்சுக்கு நம்ம முன்னுரிமை கொடுத்தோன்னா நமக்கு தான் ஆத்திரம் வரும். அந்த நேரத்தில் என்ன முடிவு எடுப்போம்னு தெரியாமல் இப்படி தப்பாக தான் யோசிப்போம். மார்க் கம்மியானா என்ன, அடுத்த பரீட்சையில் அதிகமாக வாங்கிக்க வேண்டியதுதான். இது என்ன பெரிய விஷயமா? இதுக்கு போய் இவ்வளோ பெரிய முடிவு எடுத்திருக்கியே. பெத்தவங்க எங்களை கூட ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கலையே. நீ காணாமல் போயிட்டன்னதும் நாங்கள் எவ்வளோ பதறி போய் இங்கே தேடி அலைஞ்சோம் தெரியுமா? எங்கள் உயிரே ஒரு நிமிஷம் நின்று போயிடுற மாதிரி இருந்தது. உன்னை இழந்துட்டு நாங்கள் எப்படி உயிரோடு இருப்போம்? இந்த உலகத்தில் படிப்பு மட்டும்தான் முக்கியமா? அப்போ உன் அப்பா அம்மா நாங்கள் முக்கியம் இல்லையா? யாரோ ஒரு பொண்ணு சொன்னதுக்காக இவ்வளோ பெரிய விஷயத்துக்கு துணிஞ்சிட்டியே நீ. அவ்வளோ பெரிய கோழியா நீ? ஷர்மா சொல்ல ஷோபா கண் கலங்கி உட்காந்துக்கிட்டு இருந்தா. நீ என்னோட மகன் நினைக்கவே எனக்கு ஆச்சரியமா இருக்குமா? எனக்கு இருக்க நம்பிக்கையும் தைரியமும் உன்கிட்ட கொஞ்சம் கூட இல்லையே. இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் எதிர்கொள்ளாம இருந்தா வாழ்க்கையில் எப்படி சாதிக்க முடியும்? ஆரம்பத்திலேயே யாரும் பெருசா சாதிச்சதா சரித்திரமே கிடையாது. அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு அவங்களுக்கு ஏற்பட்ட காயங்களும் வலியும் தான் அவங்கள ஒரு சிறந்த படைப்பாளியா மாற்றும். இந்த உலகமே போற்றும் வண்ணம் அவங்கள தலை நிமிர்ந்து நிற்க வைக்கும். ஏன், உதாரணத்துக்கு என்னையே எடுத்துக்கீங்க. நான் என்ன பிறக்கும் போதேவா பணக்காரனா இருந்தேன்? சின்ன வயசுல அப்பா அம்மாவை இழந்து தாய் மாமா வீட்லேயே வேலைக்காரனாக தான் வளர்ந்தேன். எல்லா வீட்டு வேலையும் செய்யணும், துணிமணி துவைக்கணும், அவங்க சொல்கிற அத்தனை வேலைகளையும் செஞ்சு முடிச்சாதான் ஒரு வேளை சோறு கிடைக்கும். ஏனோ தானோன்னு ஒரு ஸ்கூலுக்கு போனேன். உன் அப்பா என்ன படிச்சிருக்கேன்னு நினைக்கிற? என்ன பெருசாக 3-4 டிகிரி வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறியா? 5வது கூட முழுசாக முடிக்கல நான். அதுக்குள்ளேயே எனக்கு தண்டசோறு போடணுமான்னு நினச்சி வீட்டை விட்டு வெளியில் துரத்திட்டாங்க. அந்த வயசில் எங்கே போக முடியும்? எங்கெங்கேயோ அலைஞ்சு திரிஞ்சு அந்த ஊர்லேயே நாடோடி கும்பல் கூட சேர்ந்து தங்க ஆரம்பித்தேன். அவங்க கூட ஊர் ஊராக சுற்றி அவங்க சொல்கிற வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்படியே ஒரு நாள்
அவங்க மும்பைக்கு வர அவங்க கூட நானும் மும்பைக்கு வந்தேன். அவங்க என்ன ஒரு டீ கடையில் வேலைக்கு சேர்த்துட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. பகலெல்லாம் அந்த டீ கடையில் வேலை பார்ப்பேன். ராத்திரியில் பிளாட்ஃபாரத்தில் தான் படுத்துக்கிட்டு இருப்பேன். காலையில் 4 மணிக்கே எழுந்திருவேன். கடை வாசலில் தண்ணி தெளித்து கூட்டி சுத்தம் பண்ணுவேன். கொஞ்ச நாளில் பக்கத்து கடைகள்லையும் சுத்தம் பண்ண ஆரம்பித்தேன். அவங்க எல்லாரும் சேர்ந்து வாரத்துக்கு இவ்வளோன்னு எனக்கு காசு கொடுப்பாங்க. அந்த காசையெல்லாம் வாங்கிட்டு வந்து என் முதலாளிக்கிட்ட கொடுத்து வைப்பேன். ஆரம்பத்தில் அந்த கடை முதலாளி டீ கடையோடு சேர்த்து ஒரு சின்ன சாப்பாட்டு கடையும் வச்சுருந்தாரு. நான் தான் என் முதலாளிக்கிட்ட இட்லி தோசை போடலாம், இங்கே நிறைய தமிழ்நாட்டுக்காரங்க இருக்காங்கன்னு சொன்னேன். அவர் இங்கே அதெல்லாம் ஓடாது, வேண்டான்னு முதல்ல மறுத்தாரு. நான் திரும்பவும் அவருக்கு எடுத்து சொன்ன பிறகு அவரும் சரின்னு ஒத்துக்கிட்டாரு. இட்லி, சட்னி, சாம்பார், தோசை, பரோட்டான்னு எல்லாமே செய்வேன். அந்த பகுதியில் தமிழால் நிறைய பேர் இருந்ததால அந்த சாப்பாடையெல்லாம் விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ஹோட்டலும் நல்லா போக ஆரம்பிச்சுது. நிறைய லாபம் வந்தது. அப்படியே மத்தியான சாப்பாடு கிடைக்குமான்னு கொஞ்சம் பேர் கேட்க ஆரம்பிச்சாங்க. ஹோட்டலையும் விரிவுபடுத்தினோம். வேலைக்கு கூட 2 ஆளும் சேர்த்து போட்டு சமைக்க ஆரம்பித்தோம். அந்த ஏரியாவிலேயே எங்கள் கடைக்கு நல்ல பேர் கிடைச்சிது. வெளியிலேருந்து கூட வந்து சாப்பிட ஆரம்பித்தாங்க. அந்த இடத்த இன்னும் பெருசாக்கி பெரிய ஹோட்டலாக கட்டினோம். இது மாதிரியே இன்னும் 2-3 இடங்கள்லையும் புதுசாக ஹோட்டல் தொடங்கினோம். எங்கள் முதலாளிக்கு நான் பக்கபலமாக இருந்து அவர் கூட அவ்வளோ உழைப்பு உழைச்சேன். ஹோட்டலில் நல்ல லாபம் கிடைக்கவே எனக்கு 23 வயசு இருக்கும் பொழுது என் முதலாளி என்னை ஹோட்டலுக்கு பார்ட்னர் ஆக்கினார். அதுக்கப்புறம் இன்னும் நான் கடுமையாக உழைச்சி வந்த லாபத்தில் இந்த இடத்த வாங்கி இங்கே வீடு கட்டினேன். ஒரு 2 வருஷம் கழிச்சு என் முதலாளி என்கிட்ட வந்து தன் பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டார். எனக்கு அதில் விருப்பம் இல்லை. இந்த மாதிரி ஒரு பணக்கார பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க எவ்வளோ பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு ஏழைக்கு வாழ்க்கை கொடுக்கணுன்றது தான் என்னோட எண்ணமாக இருந்ததால் அவரோட எண்ணத்துக்கு நான் மறுப்பு சொல்லிட்டேன். அவர் திரும்பவும் எவ்வளோ சொன்னார். என் சொத்து முழுசையும் கூட எழுதி தரேன்னு சொன்னார். ஆனால் நான் முடியவே முடியாதுன்னுட்டேன். நான் மும்பைக்கு முதல்ல வந்தப்போ பிளாட்ஃபாரத்தில் படுக்க ஒரு சின்ன துண்டை கொடுத்தது உன் தாத்தா தான். அதாவது இதோ உன் அம்மாவோடைய அப்பா தான். அவங்க இருந்த இடத்துல என்னையும் படுக்க வச்சுக்கிட்டாரு. தன் பிள்ளைகளுக்கு பலகாரம் வாங்கி கொடுக்கும் பொழுது எனக்கும் கொஞ்சம் தருவார். அதுலேயும் தனக்கு கிடைக்கிற அந்த பலகாரத்துலேருந்து கொஞ்சமாக எனக்காக எடுத்து வச்சிருப்பா உங்கள் அம்மா. ராத்திரி நான் வர வரைக்கும் பத்திரமா வச்சுக்கிட்டு இருப்பா. அவளும் பெரியவளானதும் நான் வேலை செஞ்சுட்டு இருந்த ஹோட்டல்லையே தண்ணி பிடிச்சு ஊத்துறது, துடைக்கிற பெருக்கிற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா. சின்ன வயசுல இருந்தே அவ கூட பார்த்து வளர்ந்ததால எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். அவளை தான் மனைவியா ஏத்துக்கணும்னு நான் மனசார நினைச்சிருந்தேன். அதை சொல்லும் பொழுதே சீமா கண்கள்ல கண்ணீர் விழிஞ்சுது. மனைவியை அணைச்சிக்கிட்டாரு. நிரூபா, ஷோபா, ஷர்மாவோட மகன் அஸ்வத்னு 3 பேரும் அவங்க அப்பாவை கண் கொட்டாம பார்த்தாங்க. நான் இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும் இவங்க அப்பா என்னை கையெடுத்து கும்பிட்டாரு. இவளை கல்யாணம் பண்ண பிறகு அந்த ஹோட்டலில் வேலை செய்யறது சரி வராதுன்னு சொல்லி என்னுடைய பங்கை நான் வாங்கிக்கிட்டு வெளியே வந்து ஒரு சின்ன எக்ஸ்போர்ட் கம்பெனி ஒன்று ஆரம்பித்தேன். அப்போ இவளோட தம்பி தங்க இன்னும் அந்த ஏரியாவில் இருந்த இன்னும் சிலருக்கு டெய்லரிங் எல்லாம் கற்றுக் கொடுத்து கம்பெனியை நடத்த ஆரம்பித்தேன். ராத்திரி பகல்னு பார்க்காம அயராது உழைச்சோம். 3 வருஷத்தில் நல்ல லாபம் கிடைச்சி கம்பெனியை விரிவுபடுத்தினோம். வெளிநாடுகளுக்கு கூட எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பித்தோம். அதோடு சேர்த்து லேண்ட் பிஸ்னஸ் மாதிரி இன்னும் சில பிஸ்னஸ்களையும் ஆரம்பித்தேன். காலி மினைகளெல்லாம் வாங்கி பெரிய பெரிய ஃப்ளாட்டு, பங்களா எல்லாம் கட்டி விற்க ஆரம்பித்தேன். ஷோபா கேட்டா, ஏன்பா ஹோட்டல் பிஸ்னஸை பற்றி நல்லா தெரியுமே, அப்புறம் எதுக்கு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்க? தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான்னு எங்கள் சார் அடிக்கடி சொல்லுவாரே. நீங்கள் எதுக்குப்பா உங்களுக்கு தெரியாத எக்ஸ்போர்ட் தொழில் ஆரம்பித்து அதில் இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்தும் வந்தீங்க? சர்மா சிரிச்சுக்கிட்டே, எல்லாம் கடவுள் மேலே இருக்க நம்பிக்கை தாம்மா. சாப்பாடு கடைக்கு சாப்பிட வர கஸ்டமர்களில் ஒரு சில பேர் கார்மெண்ட்ஸ் பிஸ்னஸை பற்றியும் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸை பற்றியும் பேசுவாங்க. அவங்க கூட பழகி பழகி எனக்கும் சில ஐடியாக்கள் வர ஆரம்பிச்சது. அதனால தான் தைரியமாக இறங்கினேன். ஏட்டு படிப்பை விட அனுபவ படிப்பு தான் பெருசு. உன் அம்மாவும் காலையில் எழுந்து எதையும் சமைப்பா. 2 பேருமா அவசர அவசரமாக சாப்பிட்டுட்டு மீதியை இருக்கிறத எடுத்துக்கிட்டு கம்பெனிக்கு கிளம்பிடுவோம். ஒரு சில நேரத்தில் சாப்பிடக்கூட மாட்டோம். நீங்கள் 2 பேரும் வயிற்றில் இருந்தப்போ கூட உன் அம்மா ரெஸ்ட் எடுத்ததே இல்லை. நீங்கள் 2 பேருமே உங்கள் அம்மா வேலை பார்த்துட்டு இருக்கும் பொழுது தான் பிரசவ வேலை எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிற மாதிரி இருந்துச்சு. உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதுக்கு எவ்வளோ தொழிலாளர்கள் ஓடி வருவாங்க தெரியுமா? நான் அனாதன்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுது தான் எனக்கு எவ்வளோ சொந்தக்காரங்க இருக்காங்கன்னு எனக்கு அப்போ தான் புரிய ஆரம்பிச்சது. ஆனால்
எனக்கு அவ்வளோ சொந்தமும் கிடைச்சதுக்கு காரணம் உன் அம்மா தான். என்னோட எல்லா காயத்தையும் ஆற்றினவ உன் அம்மா தான். என் அம்மா முகத்தை பார்த்ததில்லை. உன் அம்மா உருவில் தான் என்னுடைய அம்மாவே நான் பார்க்குறேன். ஒரு பெண் அன்பே ரூபமா கருணே வடிவமா இருந்தா அந்த வீடு எவ்வளோ செல்வ செழிப்போடு இருக்கும், ஒரு கோயிலாக மாறுன்றதுக்கு உன் அம்மா தான் ஒரு பெரிய உதாரணம். ஒரு பெண்ணால் எதையும் சாதிக்க முடியுன்றதுக்கு உன் அம்மா தான் பெரிய உதாரணம். அவர் சொல்லும் பொழுது நிரூபாவும் சோபாவும் முகம் கஞ்சி போய் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. இந்த வயசுல வாழ்க்கையை எதிர்கொள்ள முடியாம தற்கொலை வரைக்கும் போற பெண்கள் வாழ்க்கையில என்னத்தை சாதிக்க போறீங்க? வாழ்க்கையை எதிர்த்து போராடணும். எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு ஒரு தீர்வு உண்டு. யாரு தான் தப்பு பண்ணல இந்த உலகத்துல? எவ்வளோ பெரிய தப்பு பண்ணவங்க எல்லாம் இந்த உலகத்துல வாழும் பொழுது உங்களால யாருக்கும் எந்த ஒரு பாதிப்புமே ஏற்பட்டதில்லை. ஆனா உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்ததும் உடனே உயிரை விட துணிஞ்சிட்டீங்களே. எல்லோரும் இப்படி நினைச்சா இந்த உலகத்துல யார் தான் வாழ முடியும்? முதல்ல உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை வையுங்க. நீங்களே உங்களை நம்பலைன்னா வேற யாரும் உங்களை நம்புவா? நம்பிக்கை இல்லாத மனசுல தான் இது மாதிரி தப்பான எண்ணங்கள் எல்லாம் உதிக்கும். சோபா அப்பா மடியில படுத்து அழ ஆரம்பிச்சா. முதல்ல இது மாதிரி எதுக்கு எடுத்தாலும் அழறத நிறுத்து. அழுக ஒரு தீர்வு இல்லை. அழுதா மனசு பாரம் குறையும்னுவாங்க. ஆனா எதுக்கு அழணுமோ அதுக்கு மட்டும்தான் அழணும். சும்மா அழுதுகிட்டே இருந்தா அதே கண்ணீர் உன்னை கோழையாக்கிடும். முதல்ல நீ ஒரு முடிவெடு. இப்படி போட்டி பொறாமை அது இதுன்னு கண்ட விஷயங்களுக்கு உன் மனசுல இடம் கொடுக்காத. படிப்புல மட்டும் கவனம் வை. நடுவே நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் பிஸ்னஸ்லயும் உன் கவனத்தை செலுத்து. எவ்வளோ பேர் வேலை பார்த்துக்கிட்டே படிக்கிறாங்க தெரியும்ல? அவங்க எல்லாம் கஷ்டப்படுறது இல்லையா? அப்படி கஷ்டப்பட்டாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும். அப்பா கிட்ட பணம் இருக்கு, நம்ம ஏன் சம்பாதிக்கணுன்ற நினைப்பு இருந்தா அந்த நினைப்பே உங்களை மொத்தமா அழிச்சிடும். நான் எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சாலும் அவ்வளோத்தையும் அழிச்சிடும். சும்மா இருந்தா மனசு இப்படிதான் கண்டதையும் யோசிக்க வைக்கும். அதனால மனசை இப்படி அலைய விடாம, அதை யோசிக்க விடாம அதுக்கு ஏதாவது வேலை கொடுத்துட்டே இருக்கணும். அதுக்கு ஒரே தீர்வு, நம்ம அனாதை, நமக்கு யாரும் இல்லை, நம்மளை யாருக்கும் பிடிக்காது, நம்மளால இதை செய்ய முடியாது, நம்ம பெண் தானே, பெண்ணால் இதெல்லாம் முடியுமா என்ன, இப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. தோ நிரூபா, உனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். இவ்வளோ நேரம் நான் சொன்னது ஷோபாவுக்காகவோ இவனுக்காகவோ மட்டும் இல்லை, உனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். நீ பயப்படக்கூடாது. தாராளமாக இங்கே தங்கலாம். என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு சம்மதம் தான். நான் ஊருக்கு போகிறேன், என் கணவனோடு சேர்ந்து வாழ போகிறேன்னு சொன்னாலும் அதுக்கும் நான் சரி சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்து இப்படி ஒரு தப்பு பண்ண வந்தியே, அதுக்கு என்ன காரணம்னு நம்ம பேச வேண்டாம். ஆனால் நீ வீட்டை விட்டு வந்தது உன் மோசமான கணவனுக்கு தெரிஞ்சா கூட மனசு கஷ்டப்படாதா என்ன? அதை நீ நினச்சி பார்த்தியா? அவள் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டான்னு தெரிஞ்சதும் எங்கள் மனசு எப்படி பதறி போச்சு. அப்போ அதே நிலைமை தானே உன்னை சார்ந்தவங்களுக்கும் இருக்கும். அதுவும் ஒரு உயிருக்கு 2 உயிர் வச்சுக்கிட்டு உனக்கு உரிமையே இல்லாத உன் வயிற்றுல இருக்க குழந்தையோட உயிரையும் சேர்த்து பறிக்கணுன்ற எண்ணம் உனக்கு எப்படி வந்தது? அந்த பச்சிளம் குழந்தைக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுக்கலாமா? நாளைக்கே உன் கணவன் வந்து அந்த குழந்தை எங்கன்னு கேட்டா நீ என்ன பதில் சொல்லுவ? நிரூபா முகத்தை மூடிக்கிட்டு அழுதா. சரி விடு, எல்லாம் முடிஞ்சிடுச்சு. முடிஞ்சு போனதை பற்றி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. இனி என்ன நடக்கணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. உங்கள் எதிர்காலத்தை மனசில் வச்சுக்கிட்டு எந்த முடிவாக இருந்தாலும் எடுங்க. இவ்வளோ நேரம் நான் பேசினதில் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நிரூபா, நான் மறுபடியும் சொல்கிறேன், என் 2 பிள்ளைங்களோட சேர்த்து உன்னை 3வது பிள்ளையா நான் மனசில் ஏற்றுக்கிட்டேன். முதல்ல நீ அழுவுறத நிறுத்து. நீ அழுவுறது இதுவே கடைசியாக இருக்கணும். அழுவுறது நேரத்தில் ஏதாவது உருப்படியாக போய் செய். மனசுக்கு நல்லாவும் இருக்கும், வருமானமும் வரும் அப்படின்னாரு அதட்டலா. சரிங்கப்பா. திடமான முடிவோட அவளும் தலையசைச்சா. வெரி குட், இப்படி தான் இருக்கணும். நீ புத்திசாலின்னு உன்னை பார்த்ததுமே நான் புரிஞ்சுக்கிட்டேன். எப்போ உன்னை பற்றி கவலைப்படாமல் இவளை காப்பாத்தினியோ அப்போவே நீ வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு வருவேன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. வாழ்க்கையில் ஒருத்தன் உயர்றதுக்கு நிச்சயமாக அவனுக்கு நல்ல மனசு வேணும். அது உன்கிட்ட நிறையவே இருக்குது. அதனால் நீ என்ன செய்யணும்னு நீயே திடமாக யோசித்து முடிவு பண்ணு. உன் அண்ணன் கூட பிஸ்னஸ் தான் பண்ணுறான். நீ அவன்கிட்ட கூட ஏதாவது ஐடியா வேணும்னா கேட்கலாம். இதோ இங்கே உன் அம்மா கூட இருக்கா பார், எங்கள் எல்லார விட ரொம்ப புத்திசாலி. பெண்கள் எவ்வளோ திறமையானவங்கன்னு எனக்கு எடுத்து காட்டினவளே இவ தான். வீட்டையும் கவனிச்சுக்கிட்டு கணவன் பசங்க வீட்டில் உள்ள பெரியவங்க எல்லாரையும் பார்த்துக்கிட்டு வீட்டுக்கு வர்றவங்கலேருந்து எல்லாருக்கும் தேவையானதையெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் பிஸ்னஸ் வேலைன்னு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டா. தனக்குள்ளே இருந்த அவ்வளோ திறமைகளையும் ஒரே நேரத்தில் வெளிப்படுத்தினா. பெண்கள்
உண்மையிலேயே கடவுள் தான் கையெடுத்து கும்பிட வேண்டியவங்க. அவர் சொல்லி முடிச்சதும் கொஞ்ச நேரம் அங்க அமைதியே நிலவுச்சு. சரி சரி, எல்லாரும் போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க. சீக்கிரம் படுத்து தூங்கினாதான் காலையில எழுந்து எல்லா வேலைகளையும் பார்க்க முடியும். ஷர்மா சொல்ல எல்லாரும் எழுந்து அவங்க ரூமுக்கு போனாங்க. நிரூபாவும் தன் அறைக்கு போனா. அவ தற்கொலையிலிருந்து மீண்டு நம்ம என்ன செய்வோன்னு யோசிக்கிற அளவுக்கு வந்துட்டா. அவரோட பேச்சுல அவ்வளோ தெளிவு. நீ என்ன தப்பு பண்ண? உயிரை விடுற அளவுக்கு நீ உயிரை விடுற அளவுக்கு உன்னை தூண்டினவனே இந்த உலகத்துல தலை நிமிர்ந்து நிற்கும் பொழுது நீ எதுக்கு பயப்படணும்? நீ எதுக்கு வெக்கப்படணும்? நீ மனசார நல்லவ, எந்த தப்பும் பண்ணல. நீ இந்த உலகத்துல எதையும் சாதிக்கலாம். கடவுள் கொடுத்த 2 கை கால்களும் இருக்கு. நீ அழிஞ்சு போகணும்னு நினைக்கவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டு. நீ ஏன் ஒரு சராசரி பெண்ணை போல அவனையே நினைச்சு உருகி போய்கிட்டு இருக்கணும்? அவன் மட்டுமா இந்த உலகம் உனக்கு? சர்மா சொன்னதை பொறுமையா உட்காந்து யோசிச்சு பார்த்தா. அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளோ உண்மையானது. ஒருத்தருக்காக ஒருத்தர் உயிரை விட்டா இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது. யாருக்காகவும் யாரும் வாழ முடியாது. அவங்கவங்க வாழ்க்கைய அவங்க தான் வாழ்ந்தாகணும். மனசுல திடமா முடிவு எடுத்துக்கிட்டா. தான் ஏதாவது வேலை பார்க்கணும். இவங்க எவ்வளோ பிஸ்னஸ் பண்றாங்க, அதுல ஏதாவது ஒரு விஷயத்துல தன்னை ஈடுபடுத்திக்கணும். அவங்க என்னென்ன பிஸ்னஸ் பண்றாங்கன்னு யோசிச்சு பார்த்தா. அதில் அவளுக்கு முதல்ல ஞாபகம் வந்தது பில்டிங் கான்ட்ராக்ட் தான். ஏன் இந்த வேலையை அவன் மட்டும்தான் செய்வானா? என்னால் பண்ண முடியாதா? அவன் கொடுத்த இந்த குழந்தைய பெற்று போட்டுட்டு மூளையில் முடங்கி கிடக்கணுமா? அவன் எந்த தொழிலில் ஜெயிச்சு காட்டினன்னு பெருமை அடிச்சுக்கிட்டானோ அதே தொழிலில் நானும் ஜெயிச்சு காட்டுவேன். ஒரு நாள் அவன் முன்னாடியே போய் தலை நிமிர்ந்து நின்று காட்டுவேன். சீச்சி, வாழ்க்கையில் முன்னேறது ஓகே, ஆனால் அவன் முகத்தில் எதுக்கு முழிக்கணும்? கூடவே கூடாது. மனசுல ஒரு வைராகியம் வந்துச்சு அவளுக்கு. நிச்சயம் அவளுடைய பிடிவாதத்தை அவ ஜெயிக்க போறான்றது அவளாலே உணர முடிஞ்சது. இதோட இந்த பகுதியை நம்ம முடிச்சுக்கலாம். இதன் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது மாதிரி நிறைய கதைகளுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்ப வேற ஒரு நல்ல கதையுடன் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி.